ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஏ அபி விலாக்ஸ். இன்று குவைத்தில் பிராந்தியத்தில் இருப்பவர்களுக்கும் குவைத்திற்கு பயணம் செய்ய காத்திருப்பவர்களுக்கும் ஒரு மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான செய்தியை பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். குவைத் சர்வதேச விமானம் மீண்டும் தனது பழைய வேகத்தில் இயங்க தயாராகிவிட்டது. இதை பற்றி சிவில் ஏவியேஷன் தரப்பில் இருந்து வந்திருக்கும் அதிகாரப்பூர்வ தகவல் என்னென்ன என்பதை இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். வீடியோவை முழுசா பாருங்க. மே 4, 2026 வெளியான செய்தியின்படி குவைத் சிவில் ஏவியேஷன் அமைப்பில் செயல் இயக்குனர் துவைத் அல் ஒதைபி அவர்கள் ஒரு முக்கியமான விளக்கத்தை அறிவித்துள்ளார். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, குவைத் சர்வதேச விமான நிலையம் தற்போது மிகவும் பாதுகாப்பாக உள்ளது மற்றும் முழுமையான செயல்பாடுகளை தொடங்குவதற்கு தேவையான அனைத்து தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு சோதனைகளும் முடிந்துவிட்டன. இப்போது சில இறுதி மதிப்பீடுகள் நடந்து வருகின்றன. இந்த மதிப்பீடுகள் முடிந்தவுடன் உயர்மட்ட அதிகாரிகளிடம் இருந்து ஒப்புதல் கிடைத்ததும் விமான நிலையம் 100% இயங்க தொடங்கும். விமான நிலைய சீரமைப்பு பணிகள் அனைத்தும் கிட்டத்தட்ட முடிஞ்சிட்டு இனி முழுமையா திறக்கிறதுக்கு அறிவிப்பு வர்றது மட்டும்தான் பாக்கி இருக்குது. அறிவிப்பு அஃபிஷியலா கிடைச்ச உடனே திறந்துருவாங்க. இது நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நற்செய்தி. அதன் பிறகு பயணிகளின் பாதுகாப்பு குறித்து விளக்கம். பயணிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்றால் பாதுகாப்பு, பேசஞ்சர் சேஃப்டி. கடந்த சில தினங்களாக நிலவிய சூழ்நிலைகளால் பயணிகள் மத்தியில் சில சந்தேகங்கள் இருந்தன. ஆனால் அல் ஒதைபி அவர்கள் தெளிவாக கூறியுள்ளார், பயணிகளின் பாதுகாப்பே எங்கள் முதல் முன்னுரிமை என்று. தற்போதைய விமான நிலையத்தில் நீங்கள் பார்க்கும் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அனைத்தும் ஒரு முன்னெச்சரிக்கை மட்டுமே. விமான நிலையத்தின் இயல்பு நிலை எவ்விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இப்போது படிப்படியாக விமானங்கள் தடையின்றி இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த தகவல்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, குவைத் பிரதமர் அவர்கள் அரசு நிறுவனங்களை மறுசீரமைப்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். இதன் மூலம் விமான நிலையம் போன்ற பொது இடங்களின் சேவை இன்னும் தரம் உயர்த்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மே 4 இரவு 11 மணிக்கு வெளியான இந்த தகவல் விமான போக்குவரத்து துறை மிக விரைவாக இயல்பு நிலைக்கு திரும்புவதை உறுதிப்படுத்துகிறது. எல்லா வீடியோலையும் நான் மறுபடி கொடுக்கிற ஒரு டிப்ஸ் தான். நீங்க இப்போ பயணம் செய்ய திட்டமிட்டு இருந்தால் உங்கள் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திடம் இருந்து வரும் மெசேஜ் அல்லது இமெயிலை அடிக்கடி சரிபார்க்கவும். விமான நிலையத்திற்கு வழக்கத்தை விட சற்று முன்னதாகவே செல்வ முயலுங்கள். அதிகாரப்பூர்வ செய்திகளை மட்டும் நம்புங்கள், வதந்திகளை பரப்ப வேண்டாம். குவைத் விமான நிலையத்தின் இந்த முன்னேற்றம் குவைத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் தொழில் சம்பந்தமாக பயணம் செல்பவர்களுக்கும் மிகப்பெரிய நிம்மதியை தந்துள்ளதில் சந்தேகமில்லை. இது போன்ற குவைத்தின் உடனுக்குடன் செய்திகளை மற்றும் பயண அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நமது எஸ்ஏ அபி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாதுகாப்பாக பயணம் செய்யுங்கள். நன்றி.